நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் மொழிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நம்ம வந்து ஒரு அழகான இசை இந்த அருமையான குழந்தைகளோட சேர்ந்து ரொம்பவே ஸ்மூத்தாக பயணிச்சுட்டு இருக்கோங்க. அந்த ஃபைனல்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம். ஆனால் நாளைக்கு அந்த பிரம்மாண்டமான மேடையில் அந்த அமேசிங்கான ஃபைனல்ஸில் நம்மளுடைய 5 போட்டியாளர்கள் பாட இருக்காங்க. அண்ட் அவங்களிருந்து ஒருத்தங்களுக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற அந்த மாபெரும் டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 bedroom டவுன் ஹவுஸ் ஒன்றும் காத்துட்ருக்கு. நிறைய செலிப்ரேஷன்ஸ், நிறைய உற்சாகம், நிறைய சந்தோஷம். இந்த நேரத்தில் உலகமே கொண்டாடிட்டு இருக்கிற நம்மளுடைய 5 போட்டியாளர்கள் ஒரு சில்ட் அவுட் செஷன்ல இறங்கணும், அவங்களும் சின்ன சின்ன சர்ப்ரைசஸை அனுபவிக்கணும் அப்படின்னு அவங்களும் ஆசைப்பட்டாங்க, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் விருப்பப்பட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதுதான். அந்த வரிசையில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது SSJ07 சுகன்யா. கிட்டத்தட்ட 10 மாதங்களா சுகன்யா வந்து அவங்களுடைய கிராமத்திலேருந்து வெளில வந்து சென்னையிலேயே இருந்துக்கிட்டு இந்த காம்படிஷனில் ஒரு டஃப் காம்படிட்டராக ரொம்பவே அழகாக பாடிட்டுருக்காங்க. ஆனால் ஆஃப்கோர்ஸ் அந்த குழந்தைக்கும் இருக்கும் இல்லையா, அச்சிச்சோ நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறோம், ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே சேர்ந்து சுகன்யாவுக்கு அவங்களுடைய ஊர் பாணியில் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க, ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. மந்தாரம் துளசி பிச்சகமாலகள் சாத்தி குருவாயூரப்பா நின்னே கனி காணினம் மயில் பீலி சூடிக்கொண்டும் மஞ்ச தூகில் சுற்றி கொண்டும் மணி குழல் ஊதிக்கொண்டும் கனி காணேனம். சுகன்யா சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 உடைய அந்த அழகான மேடையில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சேலஞ்சிங்கான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒவ்வொரு பாட்டு கேட்டு ரொம்பவே ரசிச்சிருக்கோம். ஆனால் குறிப்பாக சுகன்யாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கு பிடித்தமான பெர்ஃபார்மன்ஸஸ் என்ன அப்படின்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுகன்யா இப்போ ரொம்ப நல்லா பாடிட்டு இருக்கா, நல்ல ப்ரோக்ரஸ் இருக்குது. அப்புறம் நிறைய எனக்கு பிடிச்ச பாடல்கள் பாடிட்டு இருக்கா. அதில் வந்து போன தடவை பாடின சுவாசமேங்கிற பாட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு சுகன்யாவோட எல்லா பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப பிடிக்கும். அதில் கைவீணை ஏந்து ரொம்ப பிடிக்கும்.
சுகன்யாவோட எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் நான் நேரில் இருந்து பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னா அவள் 7 ஸ்வரங்கள் பாடின பாட்டு தான் நான் இன்னும் மெய்மறந்து கேட்டுருக்கேன்.
நாளைக்கு ஃபினாலே வருது. சூப்பர் சிங்கரோட ஃபினாலே நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஒரு நீண்ட ஒரு வருஷத்தை கனவு எங்களோடது. நாங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி நல்ல விஷ் பண்ணி அனுப்பியிருக்கோம். இந்த கடவுள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க எதிர்பார்க்குறோம். நல்வாழ்த்துக்கள். சுகன்யாவை தொடர்ந்து இன்னும் பியூட்டிஃபுல்லான சுவாரஸ்யமான மூமெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் ஆஃப்டர் ஸ்மால் கமர்ஷியல் பிரேக் கீப் வாட்சிங் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 செலிப்ரேட்டட் பை கேண்டிமேன் சாக்கோ டபுள் எக்லர்ஸ். இது தமிழகத்தின் செல்லக்கருளுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்லக்கருளுக்கான தேடல். நம்மளுடைய 5 ஃபைனலிஸ்டோட கியூட்டான ஸ்வீட்டான அழகான சர்ப்ரைசிங்கான மூமெண்ட்ஸ் தான் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது SSJ04 பிரகதி. பிரகதி ஆஃப்கோர்ஸ் அமெரிக்காலேருந்து வந்ததுனால அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை அப்பப்போ ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய டாப் 5 ஃபைனலிஸ்ட்டில் பிரகதியும் ஒருத்தங்க தானே. அதனால இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு அவங்களுடைய கசின்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து ரொம்பவே பிளான் பண்ணிட்டு பிரகதி அனந்த்ஜியோடைய செஷன் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸை தயார் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய க்ரீட்டிங் கார்டில் எல்லாருமே அவங்களுடைய விஷஸை தெரிவித்தாங்க. இட் வாஸ் அ சூப்பர் டூப்பர் சர்ப்ரைஸ். லெட்ஸ் டேக் அ லுக். பிரகதிக்கு பெரிய ஒரு க்ரீட்டிங் கார்டு வாங்கி நாங்கள்லாம் வந்து பெஸ்ட் ஆஃப் லக்னு எழுதிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவளை விஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஐ ஹோப் ஷி லைக்ஸ் இட். A big surprise for you. இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு நான் நினச்சே பார்க்கல. அம்மா ஏதோ கடல் நிறுத்தி ரொம்ப நேரம் ஆக்கினா காரில் தூங்கி போய் அம்மா கால் பண்ணி ஐயோ it was so irritating. பட் இங்கே வந்த அப்புறம் I'm so happy to see all these people and ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரகதிக்கு வந்து இசை ரொம்ப பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்களுக்கு கிரிக்கெட்னா உயிர் அப்படின்னு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு பிரகதியோடைய அப்பா வந்து ஒரு கிரிக்கெட்டரை பிரகதியை பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆஃப்கோர்ஸ் ஹி வாஸ் ஆல்சோ ஹர் ரிலேட்டிவ். ஸோ அவர் வந்து பிரகதி கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னார். அவங்களுக்கு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டாரு. அந்த தருணத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். I'm extremely happy because just like the rest of the world, நான் பேப்பர்ஸில் பார்ப்பேன், டிவியில் பார்ப்பேன், ஆன்லைன் பார்ப்பேன், ட்விட்டரில் பார்ப்பேன். அண்ட் இப்படிலாம் பார்க்கும்போது ஐயோ அண்ணாவை எப்போவாவது பார்க்க முடியுமா அப்படின்னு இருக்கும். And I'm so happy that he is here today. And he has also been an extremely huge support for me throughout this journey. So இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. I think Pragati is the biggest star of us all here. இருக்கிறதுலே எங்கள் ஃபேமிலியில் பிக்கெஸ்ட் ஸ்டார் அவள் தான். பட் as far as I'm concerned, already in my books வந்து பெரிய ராக் ஸ்டார். ஸோ I think she's going to rock the finals. டிவியில் பார்த்துருக்கோம், எப்பயுமே பிரகதி நல்லா பாடும் போது அவருக்கு சாக்லேட் ஷவர் கிடைக்கும். இன்றைக்கி as a family and close friends of Pragati, we want to celebrate it at home. So chocolate shower for Pragati at home. பிரகதி நீ ஃபைனல்ஸ் வந்ததுக்கு நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். பிரகதியோடைய சில மறக்க முடியாத பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்த்துருக்கோம். மீன்ஸ் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டான்னா அது எந்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும்? இந்த கேள்வி தான் பிரகதி அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பதில்களை இப்போ பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ்பெஷலி இங்கே வந்து எனக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஒன்றுனா நிறைய பர்ஃபார்மன்ஸஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அவளுக்கு வந்து எது என்னோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. எனக்கு பிரகதியோட பர்ஃபார்மன்ஸில் பிடிச்சதே வந்து அந்த டிஸ்கோ ரவுண்ட். அதில் ரொம்ப நல்லா பாடியிருப்பா. சொர்க்கம் மதுவிலே அண்ட் காமனுக்கு காமன்.
அது நான் முதல் வாட்டி பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் ரொம்ப ப்ரவுட் ஃபார் ஹர். அண்ட் அதில் சாக்லேட் ஷவர் வாங்கினப்புறம் வி ஆர் ஆல் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர் அட் ஹோம். ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவளோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். காதல் ஒரு கீதம் அதை கண்டேன் ஓரிடம் போனாள் அவள் போனாள் நான் பார்த்தேன் ஓரிடம் காதல் ஒரு கீதம் அதை கண்டேன் ஓரிடம் போனாள் அவள் போனாள் நான் பார்த்தேன் ஓரிடம் குடிக்கிறேன் நினைத்ததை மறக்கிறேன். திராட்சை ரசம் ஊற்றி மனத்தீயை அணைக்கிறேன். செவ்வாய் இதழ் பெண்ணில் எனையும் மூழ்கி கழிக்கிறேன். நடந்த நான் மறக்கவே நடக்கும் நான் சிறக்கவே சொர்க்கம் மதுவிலே சொர்க்கம் அழகிலே மது தரும் சுகம் சுகம் இதில் வரும் இளம் இளம் இன்பம் இரவுதான் பாபா பாபா எல்லாம் உறவுதான் பாபா பாபா லா 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 பாபா 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 லா 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 பாபா. எனக்கு பிரகதி அக்கா பாடினது வந்து அழகாய் பூக்குதே பிடிக்கும். அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே ஆசையாய் பேசிட வார்த்தை மோதும் அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும் காதலன் கைச்சிறை காணும் நேரம் நீண்டுமோ கருவறை கண்டதாலே கண்ணில் ஈரம் அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. ஒரு முறை நினைத்தேன் உயிர் வரை இனித்தாயோ மறுமுறை நினைத்தேன் மனதினை வதைத்தாயோ
என்னை பொறுத்த வரைக்கும் பிரகதி பாடின பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உதயா தான். இன்ஃபேக்ட் சித்ரா அம்மா வந்து அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தது வந்து எங்களுக்கெல்லாம் அப்படியே புல் அரிச்சு போச்சு. எங்களுக்கு தொலைந்தும் காதல் பிரகதி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. டே ஒன்லேருந்து த்ரூ அவுட் த ஜேர்னி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா. ஸோ ஷீ வில் டெஃபினெட்லி மேக் இட் இன் த ஃபைனல்ஸ். வி ஆர் ஆல் விஷிங் ஹர் ஆல் சக்ஸஸ் இன் த ஃபைனல்ஸ். All the best. Lots of surprises, lots of happiness. இதே சந்தோஷம், இதே உற்சாகம், இன்னும் பிரம்மாண்டம் தான் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த மாபெரும் ஃபைனல்ஸ்ல. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னும் சில சுவாரஸ்யங்கள் உங்களுக்காக. Take a small break and come right back. But keep watching Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்லக்கருளுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்லக்கருளுக்கான தேடல். நம்மளுடைய 5 ஃபைனலிஸ்டோட கியூட்டான, ஸ்வீட்டான, ரசிக்கும்படியான சர்ப்ரைசஸ் அண்ட் செலிப்ரேஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது SSJ10 கௌதம்.
தூத்துக்குடியின் முத்து கௌதம் வந்து நிறைய வருஷங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு மிகப்பெரிய கனவாக வச்சுக்கிட்டு இப்போ ஃபைனல்ஸில் நுழைஞ்சிருக்காரு. கௌதம்க்கு கிடைச்ச வெற்றி அவர் மட்டும் சாதித்த ஒரு விஷயம் இல்லைங்க. அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஊர் மக்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட நிறைய வாக்குகள் கௌதம்க்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். ஸோ அவருடைய ஊரில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கௌதமை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸை பிளான் பண்ணாங்க. அது என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்துடலாம். அண்ட் கௌதம்க்கு வந்து இந்த சர்ப்ரைஸ் பற்றி ஒரு விஷயம் கூட தெரியாதுங்க. அவர் பாவம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு சரி நம்ம வந்து ரூம்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக நடந்துட்டு வரும்போது நிஜமாவே ஹி வாஸ் அப்சல்யூட்லி சர்ப்ரைஸ். அந்த குழந்தையோட முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை ஆக்சுவலி நான் சொன்னால் புரியாது, நீங்களே பார்த்துருங்க. கௌதம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அரங்கத்தில் காலடி எடுத்து வைத்த முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் அவங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது கௌதமுடைய அம்மா தான். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்களுடைய பையன் 7 வருஷ கனவை வந்து நினைவாக்கிட்டு அந்த பிரம்மாண்டமான மேடையில் பாட இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அம்மாவுடைய அந்த பெருமைக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. அவங்க வந்து சில வார்த்தைகள் கௌதம்க்கு சொல்கிறாங்க. லெட்ஸ் டேக் a look. நாளைக்கு ஃபைனல்ஸ், அந்த பிரம்மாண்டமான மேடையில் நின்று பாடுறதுக்கு நாங்கள் ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருந்தோம், தவம் இருந்தோம். அந்த மேடை கிடைக்கிறதுக்கு போகாத கோவிலில் வேண்டாத தெய்வம் இல்லை. ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடணும், வேளாங்கண்ணி மாதாவுக்கு முட்டை போடணும், நிறைய வேண்டியிருக்கும் அந்த மேடை கிடைக்கிறதுக்கு. அது கிடச்சிருக்குது. ஆனால் அவங்க அப்பா தான் இந்த இதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணது அவங்க அப்பா. அந்த மேடையில் வந்து அவன் பாடுறது லட்சியமாக இருந்தது, அது நிறைவேறுது. அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அவன் நல்லபடியாக பாடணும். அதுக்கு அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். நாளைக்கு நல்லா பாடுவாங்கிற நம்பிக்கையில் கடவுளோட ஆசீர்வாதத்தை அது நடக்கும்னு கடவுள் மேலே பார்த்து வச்சு இருக்கும். அவ்வளோதான். கௌதம் இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 மேடையில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு. மனதை உருக்கும் பாடல்கள் கேட்டு நம்மளும் சில சொட்டு கண்ணீர் வடிச்சிருக்கோம். ஆனால் கௌதமுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு, பிடித்தமான பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இசைனாலே ரொம்ப பிடிக்கும். எல்லா பாட்டுகளுமே நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன், கேட்பேன். அப்படி இருக்கும்போது சூப்பர் சிங்கரில் வந்து கௌதம் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணான். அதில் வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொன்னால் உள்ளத்தில் நல்ல உள்ளம் கிளாசிக்கல் ரவுண்டில் பாடினான். அது வந்து என்னை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே அவன் பாட்டால் மயங்க வச்சான். மன்னவர் பணி
கௌதமோட கசின் சிஸ்டர். கௌதம்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் பாடுற எல்லா சாங்குமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாடின பாட்டிலே வந்து டெடிகேஷன் ரவுண்டில் அம்மாவுக்காக ஆராரி ரரோ சாங் பாடியிருந்தான். அது ரொம்ப பிடிக்கும். கௌதம் ஏற்ற சூப்பர் சிங்கர் ஜூனியத்தில் பாடுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பாடலே பிடிச்ச பாட்டு பார்த்தோன்னா செமிஃபைனலில் வந்து சொர்க்கம் முதலில் ஒரு பாட்டு பாடுறேன். நினைத்ததே
நாளைக்கு ஃபைனல் வந்துருச்சு. ஸோ ப்ளீஸ் பார்க்குற வியூவர்ஸ், ஆடியன்ஸு எல்லாருமே அவனுக்காக ப்ரே பண்ணுங்கள். ப்ளீஸ் ஓட் பண்ணுங்கள். The voting format is SSJ space 10 send to 57827. கௌதமை தொடர்ந்து இன்னும் கியூட்டான ஸ்வீட்டான நிறைய சுவாரஸ்யமான மூமெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் ஆஃப்டர் ஸ்மால் கமர்ஷியல் பிரேக் கீப் வாட்சிங் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 செலிப்ரேட்டட் பை கேண்டிமேன் சாக்கோ டபுள் எக்லெஸ். இது தமிழகத்தின் செல்லக்கருளுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்லக்கருளுக்கான தேடல். நம்மளுடைய 5 ஃபைனலிஸ்ட் அவங்களுடைய அழகான பயணங்கள், சூப்பரான பெர்ஃபார்மன்சஸ், வெற்றிகரமான மூமெண்ட்ஸ் அண்ட் கியூட்டான சர்ப்ரைசஸ் இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். அண்ட் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் வந்து அள்ளி அள்ளி வீசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோங்க. உங்களுடைய பிடித்தமான போட்டியாளர் அந்த பிரம்மாண்டமான ஃபைனல்ஸ், நாளைக்கு நடக்க போகிற பிரம்மாண்டமான ஃபைனல்ஸில் வின் பண்ணணும்னா அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. having said that, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது SSJ05 Ajit. ஆஜித் வந்து அவருடைய அம்மாவுக்கு ஒரு க்யூட்டான சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தாரு. ஏன்னா அது வந்து அவங்க அம்மாவுடைய பர்த்டே. சரி, அம்மாவுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு பரிசு கொடுத்தாச்சு, நான் வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 ஃபைனலிஸ்ட், அதே அவங்களுக்கு வந்து போதும் அப்படின்னு நினைக்காம இன்னொரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணலாம், இது வந்து அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத பர்த்டேயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட க்யூட் ஆஜித் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பிளான் பண்ணியிருந்தாரு. அது என்னென்ன அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Shavan. Happy birthday to you. Thank you so much. Thank you so much. மட்டும் பிளான் பண்ணலங்க, சைடில் அவங்களுடைய அம்மாவும் சரி நம்ம பையன் வந்து எவ்வளோ பெருமையாக்கியிருக்கான், நம்மளையும் சரி நம்மளுடைய ஊரையும் சரி நம்மளுடைய ஃபேமிலியும் சரி அவருக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஜித்காக மிகப்பெரிய சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாருமே சேர்ந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆஜித் முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் அது வந்து சொன்னாவே புரியாதுங்க. நம்ம பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அஜித்துக்கு சின்ன வயசுலேருந்து ராக் ஸ்டார் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கு அவன் என்ன வேணால் பண்ணுவான். நாளைக்கு அவன் ஃபைனல்ஸில் பாட போகிறான், அதனால we are gifting him a drum kit. நம்மளுடைய இளம் தொழிலதிபர் லவர் பாய் ஆஜித் கொடுக்கக்கூடிய நிறைய பெர்ஃபார்மன்ஸஸை நம்ம வந்து ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ரொம்பவே ரசித்தோம். ஆனால் ஆஜித்தோடைய பெற்றோர்கள், ஆஜித்தோடைய குடும்பத்தினர்கள் எந்த பெர்ஃபார்மன்ஸஸை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு ஆஜித் ஃபைனல்ஸ் பாட போகிறாரு. நினைக்கிறப்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அவர் நார்மலாகவே ரிகர்சலில் பண்ணுறதை விட திடீர்னு ஒரு பர்ஃபார்மன்ஸை ஸ்டேஜில் பண்ணி அசத்துவார். அதேமாதிரி ஒரு பண்ண பாட்டு தான் அந்த விஸ்வநாதன் வேலை வேணும்ன்ற சாங்கு. அதை பார்த்துட்டு நாங்களே கொஞ்சம் அசந்து போயிட்டோம், பிரமிச்சு போயிட்டோம். மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்டு சீமானே ஹலோ
அம்பு சேனை வச்சு காரு வச்சு போரடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே. டோடு 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 டோடு. மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே. ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போரடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே. நாளைக்கு அஜித் வந்து ஃபைனல்ஸில் பாட போகிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு கான்ஃபிடென்ட்டோட பாடுவார். ஸோ சூப்பர் சிங்கர் ஜேர்னிலே எனக்கு பிடிச்ச 2 பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹஸ்லி ஃபிஸ்லி ரொம்ப பிடிக்கும், இன்னொன்று வந்து சம்திங் சம்திங் பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஹஸ்லி ஃபிஸ்லி ரசமணி உன் சிரிப்பிலும் சிரிப்பிலும் கதகளி எனிலமாய் விலமாய் பனிதுளி குதிகளி எனக்கு உனக்கும் இடைவெளி நீரவிலும் இரவிலும் இமவசி என் பகலிலும் பகலிலும் நடுருசி புதுருசி அஞ்சனா அஞ்சனா கொஞ்சினா தேங்கானா எங்கனா ஓ எங்கனா என்றுமே நீ நானா அசலி பிசலி ரசமானி உன் சிரிப்பிலும் சிரிப்பிலும் கதகளி எனிலமாய் மிலமாய் பனிதுளி குதிகளி அஞ்சனா அஞ்சனா கொஞ்சினா தேங்கானா எங்கனா எங்கனா என்றுமே நீ நானா. Get on me gonna hana honey. Get on me gonna hana honey. I wanna put you make a wanna take a hit before it. You wanna take me ready, gotta shake her. You're the mesmerizer, what we gotta be right. I'm cruising in the coast of Puerto Rico, with nirvana in the sand of Fort Jamaica. Get on me gonna hana honey. Get on me gonna hana honey. நாளைக்கு பெரிய திருவிழாவே நடக்க போகுது. அது காரணம் என்னென்னா ஆஜித் தான். ஏன்னா அவன் நாளைக்கு ஃபைனலில் ரொம்ப கிரேட்டாக பாடுவான்னு சொல்லிட்டு எல்லாம் அவளாக எதிர்பார்த்துட்ருக்கோம். அதே சமயம் அவன் பாடின எல்லா பாடல்கள்லையும் எனக்கு அதிகமாக பிடிச்ச ஒரு பாட்டு எம்மா எம்மா காதல் பொண்ணம்மா. உங்களைய நம்பி கிட்டு போனவங்க ரொம்ப அந்த வரிசையில் நானும் இப்ப கடைசியில் நின்று முத்தெடுக்க போனா ஓ முச்சடங்கு தன்னா காதல் முத்தெடுத்த பின்னா மனப்பித்தமாகும் பெண்ணா அவ கைய விட்டுதான் போயாச்சு கண்ணு ரெண்டுமே பொய்யாச்சு காதல் என்பது வீண் பேச்சு மனம் பொன்னாலே பொன்னா போச்சு காதல் பாத கல்லு முள்ளடா அத கடந்து போன ஆளே இல்லடா காதல் ஒரு போத மாத்திர அத போட்டுக்கிட்டு
பையன் நாளைக்கு கிராண்ட் ஃபைனலில் பாட போகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இன்ஷல்லா நாளைக்கு வந்து கண்டிப்பாக நல்லா பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன். நல்லா பண்ணுவான் அவன். அஜித், ஆல் த பெஸ்ட். இந்த மாதிரி க்யூட்டான தருணங்கள் பார்க்கும்போது நிஜமாவே நமக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இந்த சந்தோஷம் கண்டிப்பா கண்டினியூ ஆகுங்க. ஏன்னா இந்த வார கடைசியில வந்து உங்களுக்கு இசையின் உச்சக்கட்டம் தான் காத்துட்டு இருக்கு. நம்ம வந்து நாளைக்கு அந்த பிரம்மாண்டமான ஃபைனல்ஸை பார்த்து ரொம்பவே ரசிக்க போறோம். கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், ஏன்னா எந்த குழந்தைக்கு அந்த டைட்டில் போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் இசையை ரொம்பவே நம்ம ரசிக்க போறோம், என்ஜாய் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம 28ஆம் தேதி நேரு இந்தோர் ஸ்டேடியம்ல விஜய் மியூசிக் அவார்ட்ஸ் அந்த பிரம்மாண்டமான மேடை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த வார கடைசி பூராவே நீங்க உங்களோட வேலைகள்லாம் தூக்கி போட்டுட்டு அழகான இசையை கேட்டு ரொம்பவே ரசிக்கலாம். இசை லோகத்தில் அப்படியே மிதந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரைட், ஆனால் இங்கே இன்னும் நிறைய என்டர்டெயின்மெண்ட் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் அப்புறம் ஸ்மால் கமர்ஷியல் பிரேக். கீப் வாட்சிங் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 செலிப்ரேட்டட் பை கேண்டிமேன் சோக்கோ டபுள் எக்லேயர்ஸ். இது தமிழகத்தின் செல்லக்கருளுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்லக்கருளுக்கான தேடல். நம்மளுடைய 5 ஃபைனலிஸ்ட், அவங்களுடைய வெற்றிகரமான தருணங்கள், அவங்களுடைய சர்ப்ரைசிங்கான மூமெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்த்து ரொம்பவே ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது SSJ09 யாழினி. யாழினி பற்றி என்னங்க சொல்கிறது? ஒரு க்யூட்டான குழந்தை, ஒரு வெர்சடைலான சிங்கர். இந்த மேடையில் நிறைய அற்புதமான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்து எல்லாருமே அசத்திருக்காங்க. ஆனால் யாழினி வந்து முதலாக இசையை கற்றுக்கிட்ட இடம், இசையை நேசிக்க கற்றுக்கிட்ட இடம் வந்து அவங்களுடைய மியூசிக் ஸ்கூல் தான். ஸோ அந்த இடத்துக்கு யாழினி திருப்பியும் போய் விசிட் பண்ணாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாங்க. அண்ட் அங்கே யாழினிக்கு கிடைச்ச வரவேற்பு என்ன அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். யாழினி வந்து ரொம்பவே குஷியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நிறையவே பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய மியூசிக் கிளாஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாழினியோட அச்சீவ்மெண்ட் பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதே நேரத்தில் யாழினி பாடின எல்லா பாடல்கள்லையுமே அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு என்ன, பிடித்தமான பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது நிறைய பதில்கள் வந்தது. என்ன அப்படின்னு பார்த்துடலாம். எப்போ திருப்பி மகாத்தி அகாடமிக்கு வர போகிறேன்? எப்படி இவ்வளோ அழகழகாக ட்ரெஸ் போடுறேன் தெரியல. எனக்காக ஒரு வாட்டி பழம் நீ அப்பா பாடுவியா? பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா. பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா. சபை தன்னில் திருச்சபை தன்னில் உருவாகி உலகோர்க்கு பொருள் கூறும் பழம் நீ அப்பா,
பேனர் பாட ரொம்ப பிடிக்கும். நீ பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓடி ஓடி விளையாடு. எனக்காக பாடுறியா? Okay, once again, எல்லா தமிழ் கூட்டாளிக்கும் வணக்கம். தமிழா வாடா வாடா, சினி ரச சூரியா நாடா நாடா, முன்னாடி வரலாமா? ஓடி ஓடி விளையாட ஓடி ஓடி விளையாட வாடா. நீ ஓடி போகலாகாது ஓடி போகலாகாது வாடா. யாரி மாற நின்னவட பூவேல தள்ளுறிய, ஏனோ நீ கிண்ணுகிற கண்ணால கிளறிய. சூப்பர் ஆட்டம் சூப்பர் சூப்பர் ஜோடி சூப்பர். ஓடி ஓடி விளையாட ஓடி ஓடி விளையாட பாட்டி. நீ ஓடி போகலாகாது ஓடி போகலாகாது பாட்டி. உன்னோட நிக்கிறப்ப புல் மூச்சு திட்டிக்கிட்ட, நீ தள்ளி போகிறப்ப என் ஆசை பத்திக்கிட்ட. சூப்பர் ஆட்டம் சூப்பர் சூப்பர் ஜோடி சூப்பர். சத்தம் பற்றி குத்தம் பற்றி குத்தம் பற்றி காட்டுக்குள்ள நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து ஓடி பண்ணாமா. பாட்டி ஓடி பொங்கரல செல்லமக்கு விட்டு போட்டேன், என் பையது சொக்கமா கெட்டுதடா. நீ சிரிக்கிற அழகை என் கண்ணு பார்த்தா, என் மீன்ப மறந்து போகுதடி. உன் கை கத்து நானும் போனாலே, மின்சாரம் தான் உள்ள மாயாதா. நீ பாடலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஹூஸ் தி ஹீரோ. எனக்காக இன்னொரு தடவை பாடு ப்ளீஸ். Who's the hero? Who's the hero? காக்க வந்த பாதியாரோ, காக்க வந்த பாட்டிகாரை நாடாய் கிழிக்கும் சோரோ. Who's the hero? Who's the hero? காக்க வந்த பாதியாரோ, காக்க வந்த பாட்டிகாரை நாடாய் கிழிக்கும் சோரோ. ஜகதத்தின் மாறு பேரோ, சிரி முத வேகமான ஹேரோ. பாயும் போது வந்த லாபகத்தை பாரேன். Hey, come on! நல்ல வேண்டு நல்ல கேட்குதே. Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாதியாரோ, காக்க வந்த பாட்டிகாரை நாடாய் கிழிக்கும் சோரோ. Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாதியாரோ, காக்க வந்த பாட்டிகாரை நாடாய் கிழிக்கும் சோரோ. One, two, three, and four, baby. Shut the cells and lock the door. Hey, 어디냐 잘. You'll get to whatever you are. Go, 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 baby, go. Go as far as you can go. Nowhere is too far, man. You'll rag you all up anytime. When you don't do, I don't get a we are do. When the battle in the eye, yada 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 yada. இந்த ஃபைனல்ஸ் அவள் பாட போகிறா. அது எங்களுக்கு ரொம்ப டென்ஷனாகவும் எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்குது. ஓகே, ஸோ நம்மளுடைய 5 ஃபைனலிஸ்டோட சர்ப்ரைசிங்கான மூமெண்ட்ஸ், அழகான தருணங்கள் எல்லாமே நம்ம பார்த்து ரசித்தோம். அண்ட் நாளைக்கு இன்னொரு மிகப்பெரிய மேடையில் ஒரு கிராண்ட் ஃபினாலே லைவ்ல உங்களை நாங்கள் எல்லாருமே வந்து சந்திக்க போகிறோம். இந்த 5 ஃபைனலிஸ்ட்லேருந்து ஒரே ஒரு குழந்தைக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒன்றும் காத்துட்ருக்கு. ஸோ நாளைக்கு எல்லாருமே இந்த சூப்பர் சிங்கர் குடும்பம் எல்லாருமே உங்களை வந்து அந்த பிரம்மாண்டமான மேடையில் சந்திக்க இருக்கோம். மறந்துடாதீங்க.
இருந்தாலும் இப்போ இன்னும் சில சுவாரஸ்யங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. But before that, let's take a small commercial break. Keep watching Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். நம்மளுடைய 5 ஃபைனலிஸ்டோட வெற்றிகரமான தருணங்கள் எல்லாமே நம்ம பார்த்து ரசிச்சோம். ஆனால் நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்க போகுதுங்க. அவங்களுடைய கனவுகள் வந்து நனவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. கிராண்ட் ஃபினாலே லைவ் அந்த பிரம்மாண்டமான மேடைக்கு நம்ம வந்து இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படின்னு அவங்க பல வருஷங்களாக யோசிச்சுட்டு இருக்காங்க, கனவு காணியிருக்காங்க. சாதாரணமாக ஒரு சுற்று நம்ம வந்து இந்த மேடையில் வச்சாலே அவங்க வந்து பிரம்மாண்டமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. அவங்களோட இந்த கிராண்ட் ஃபினாலே லைவுக்கு என்ன மாதிரி ஒரு கெட்டப்போட வருவாங்க அப்படின்னு நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இதுக்காக நிறைய க்ரூமிங் செஷன்ஸ் அண்ட் நிறைய ட்ரைனிங் செஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் டேக் a look. நம்மளுடைய 5 ஃபைனலிஸ்டோட ரொம்ப அழகான சந்தோஷமான தருணங்கள் நம்ம பார்த்து ரசிச்சோம். அவங்கள நீங்கள் இன்னும் சந்தோஷப்படுத்த நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அன்பு ஆதரவை அவங்களுக்கு வாக்குகள் மூலியமாக நீங்கள் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபார்மேட்ஸ் நல்லா ஞாபகம் இருக்கு இல்லையா? இருந்தாலும் இன்னொரு முறை 2 ஆப்ஷன்ஸை நான் வந்து கிளியராக சொல்லிடுறேன். SSJ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அவங்களுடைய அடையாள எண் அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு 57827 இந்த நம்பருக்கு உங்களுடைய எஸ்எம்எஸ்ஸை நீங்கள் தட்டி விடலாம். அல்லது www.vijaytv.com/supersingerjunior இந்த இணையதளத்தில் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவு செய்யலாம். ஹேவிங் செட் தட் இந்த வார கடைசி வந்து இசையின் உச்சகட்டமாக இருக்க போகுதுங்க. நீங்கள் விஜய் டிவி போட்டாலே மியூசிக் 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 இதுதான் நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா நாளைக்கு அந்த பிரம்மாண்டமான கிராண்ட் ஃபினாலே லைவ்ல நம்மளுடைய 5 போட்டியாளர்கள் பாட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 28ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நம்மளுடைய விஜய் மியூசிக் அவார்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பிகர் அண்ட் பெட்டர் தென் எவர் பிஃபோர். இதெல்லாமே பார்க்க மறந்துடாதீங்க. We'll see you tomorrow. இந்த entire Super Singer குடும்பத்தோட உங்களை அந்த பிரம்மாண்டமான மேடையில சந்திக்க வரோம். Until then, it's bye from me, Bhavna. Keep watching Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல்.